Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நான் சொல்ல போற அப்டேட் மெயினான அப்டேட்னே சொல்லாங்க. அதாவது இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆகிற படம், அதாவது போட்டிக்கு என்னென்ன படம் இருக்குது, மெயினான ஒரு கேம் ரியல் கேமோட படம் தான் நம்ம பேச வந்திருக்குன்னே சொல்லாங்க. என்னென்ன படம் இருக்குன்னு லிஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் புதுசாக நம்ம சேனல் தானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன படம் சொல்லிட்டீங்கன்னா, இந்தியன் 2. அதாவது வர ஜூலை 12 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னே சொல்லாங்க. சங்கர் டைரக்ஷனில் இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுதுன்னே சொல்லாங்க. அவர் திரும்பி வரணும். தேட்டரில் ஜூலை 12 கமல்ஹாசன் அவங்க இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஜல் அகர்வால் அவங்க பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா பவானி சங்கர் அவங்க இருக்காங்க, அப்புறம் சித்தார்த் அவங்க இருக்காங்க. அது மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க, பாபி சிம்மா இருக்காங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கிட்டே தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். இதில் சேனாதிபதியாக வந்து நம்ம கமல் அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட கண்டினியூ ஸ்டோரி தான். ஜூலை 12 இந்த படம் இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக. அடுத்து ராயன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 26 தனுஷ் அவங்க இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. தனுஷ் அப்புறம் நம்ம சந்தீப் கிஷன் இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்கான்னு சொல்லாங்க. இந்த படம் ஜூலை 26 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்குன்னு சொல்லாங்க. அப்புறம் தங்கலான் படம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க ஏற்கனவே. அந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அது ரெடியாக இருக்குது. சியான் விக்ரம் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த காலத்து 80s நடக்கிற ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ரெடி ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 15 அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. சியான் விக்ரமோட பெரிய படம்னு சொல்லாங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் அவங்களோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னே சொல்லாங்க. தளபதி விஜயோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு அவங்க எடுத்து முடிச்சு இப்போ எல்லா போஸ்ட் ஒர்க்கிங் வரை ஸ்டார்ட் பண்ணாங்க. தானே சொல்லாங்க. அந்த படமும் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கங்குவா படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவங்க நடிக்கிறாங்க. நம்ம சிறுத்தை சிவா அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறானே சொன்னாங்க. இது அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன படம்னா வேட்டையன் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி படம்னே சொல்லாங்க. ரஜினி படம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கங்குவாவும் வேட்டையனும் 2 படமும் ஒட்டுக்கதை இறங்குது. இது 2 படத்துக்கும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருக்கும். கங்குவா ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும், சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்லாங்க. வேட்டையன் படமும் அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கிற தீபாவளி அன்னைக்கு விடாமுயற்சி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லாங்க. நம்ம தலை அஜித்குமார் படத்தை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது விடாமுயற்சி. அவங்க பார்க்கலாம் மகிழ் திருமணி அவங்க வேகமாக எடுத்து முடிக்கிறாங்களான்னு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது அமரன் படம் தான் இருக்குன்னு சொல்லாங்க. அமரன் படத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க 2024. You are all the chosen ones. அது இந்த வருஷம் முடிகிற எண்டிங்கில் நவம்பரில் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அமரன் சொல்லியிருக்காங்க. இது சிவகார்த்திகேயன் அவங்க இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு ஆர்மி ரோலாக வந்து பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் அந்த படமும் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன படம்னா தக் லைஃப் படம் இருக்குன்னே சொன்னாங்க. கமல்ஹாசனோட டிசம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. தக் லைஃப் இந்த படத்தை பொறுத்தவரை சொல்லணுமா சொல்லிட்டே போகலாம்.
இந்த படத்தில் கமல்ஹாசன் அவங்க இருக்காங்க, எஸ்டிஆர் அவங்க இருக்காங்க, துல்கர் சல்மான் அவங்க இருக்காங்க. படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ்டர்கள் இருக்காங்கன்னே சொல்லாங்க. இந்த மொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இந்த படமும் தக் லைஃப் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஜூலைலேருந்து டிசம்பர் வரை என்னென்ன படம் ரிலீஸ் ஆகும் நான் சொல்லியிருப்பேன். இந்த நான் சொன்ன லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, எந்தெந்த படத்துக்கு ஆவலாக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி என் கமெண்டில் ஷேர் பண்ணி விடுங்க. இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். மேலும் நிறையா தகவல் தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா 2.0 உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஸ்னால் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை.